மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. மழை மேகமடி நீ எனக்கு. வாசிப்பவர் பராசக்தி சரவணன். வணக்கம். தூரிகா கோட்டு வாயிலில் நின்றிருந்தாள். அவளுடன் அம்மா தமிழ்ச்செல்வி நின்றிருந்தாள். அங்கு வந்த அத்தை பையன் திலீபனும் தூரிகாவின் கணவனுமானவன் வந்திருந்தான். 2 வருட திருமண வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவில்லை, அவளையும் பிடிக்கவில்லை. அவனுக்கு சிறு வயதிலேயே தூரிகாவை கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று பேசியிருந்ததால் இருவருக்கும் கல்யாணத்தில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லாமல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்து கொண்டார்களே தவிர இருவரும் எதிலும் ஒட்டுதல் இல்லாமல், ஒரு பிடிப்பில்லாமல் தான் வாழ்ந்தார்கள். இதற்கிடையில் திலீபன் வேலை செய்த ஆபீஸில் அவனுடன் வேலை பார்க்கும் பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக தூரிகாவின் அப்பா ஆறுமுகம் ஒரு ஓட்டலில் திலீபனையும் ஒரு பெண்ணும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து இளவரசனையும் திலீபனின் அப்பாவான இளவரசனையும் காயத்ரியையும் அழைத்து பேசினார். உங்க பையன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை, நீங்க கேட்டு பாருங்க. இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது. இப்படி நீடிச்சது என்றால் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும் என்றார் ஆறுமுகம். அவன்கிட்ட நாங்க பேசுறோம், நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க என்றார் இளவரசன். தமிழ்ச்செல்வியை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி என்றாள் காயத்ரி. அவர்கள் இருவரும் திலீபனிடம் ஆறுமுகம் சொன்ன விஷயத்தை பற்றி கேட்க, ஆமாம், என் ஆபீஸில் வேலை செய்கிற கீர்த்தனாவை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தூரிகா மேலே மனைவிங்கிற ஆசை வரமாட்டேங்குது. நானும் எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்கிறது? அவளை என்னால் மனைவியாக பார்க்க முடியல. சின்ன வயசுலேருந்து கூடவே இருக்கிறாள். அவளை அப்படி எப்படி பார்க்க முடியும்? அவளை மனைவியாக பார்க்க முடியல. அவளும் அப்படித்தான் நினைக்கிறாள். எந்தவித ஒட்டுதலும் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றான் திலீபன். நீ வேணும்னு சொல்ற, அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே என்றார் இளவரசன். அங்கு நின்றிருந்த தூரிகாவை பார்த்தார்கள் இளவரசனும் காயத்ரியும். ஏம்மா, நீ கூட உன் மாமன் சொல்றதைத்தான் சொல்ல போறியா என்றார்கள். ஆமாம், அவரும் நானும் தாமரை இலை மேல் தண்ணீர் போல் ஒட்டாமல் தான் இருக்கோம். நான் ஒருத்தரை லவ் பண்ணேன். அவரை கல்யாணம் பண்ணால் உங்க அக்காவும் மாமாவும் செத்து போயிடுவேன் மிரட்டினாங்க. அதனால மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மாமா ஏன் என்கிட்ட புருஷனாக நடந்துக்கலைன்னு இப்பதான் புரியுது என்றவளை பார்த்தான் திலீபன். காயத்ரி இளவரசனும், நீ ஒழுங்காக இல்லை, அதான் என் பையன் உன்கிட்ட புருஷனாக நடந்துக்கல, வேற ஒருத்தையை தேடி போயிருக்கான். உங்க அப்பா எங்களை என்னமோ குற்றவாளி மாதிரி பேசுறாரு என்றார்கள் இளவரசனும் காயத்ரியும். அப்பா விடுங்க, இங்க யாரை பத்தியும் யாரும் குறை சொல்ல அருகதை இல்லை. நீங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க வச்சிங்க. அதே போலத்தான் மாமாவும் தூரிகாவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம் என்றான் திலீபன். உங்க பேச்சை கேட்டு நாங்க கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். எதுவாக இருந்தாலும் நாங்களே பேசி முடிவெடுத்துக்கிறோம். அவளை இப்படி நீங்க பேச வேணாம். நானே உங்ககிட்ட சொல்லி என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியல. அவ பேச்சை அங்க யாரு கேட்பாங்க என்றவனை பார்த்தாள் தூரிகா. சரி, நீங்க எடுக்கிற முடிவு சேர்ந்து வாழறதாகத்தான் இருக்கணும், பிரியணும்னு இருக்கக்கூடாது என்றார் இளவரசன். இனிமேலும் நீங்க எங்களை கட்டாயப்படுத்த முடியாது. இனி எங்க வாழ்க்கையில் நாங்க தான் எங்க வாழ்க்கையை பற்றின முடிவை எடுப்போம் என்றான் திலீபன். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நீங்க சேர்ந்து வாழற முடிவைத்தான் எடுக்கணும் என்றார்கள் இருவரும். அதை நாங்க முடிவெடுத்துப்போம். இதுக்கு மேல உங்க விருப்பத்தை எங்க மேல திணிக்காதீங்க என்றான் திலீபன். அப்ப என்ன முடிவெடுக்க போறீங்க என்றார் இளவரசன்.
நாங்க பேசி முடிவு எடுப்போம் என்றான் திலீபன். தூரிகா, நீ வா என்றவன் அறைக்கு செல்ல அவன் பின்னால் சென்றாள் தூரிகா. அவன் கதவை சாத்திவிட்டு, நீ சொல்லு, இப்படியே கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறியா என்றவனை பார்த்த தூரிகா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். நீங்க என் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றவளை பார்த்தவன், நான் உனக்கு விவாகரத்து கொடுத்தால் உன்னால தனியாக எல்லாரையும் எதிர்த்து வாழ முடியுமா என்றவனை பார்த்தாள். மாமா, நீங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நானும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். விவாகரத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையை எப்படி வாழப்போற தூரி என்றான் திலீபன். நான் வேலைக்கு போய் என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன். இல்ல, அந்த சித்தார்த் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவர் கூட சேர்ற ஐடியா இருக்கா என்றான் திலீபன். அவர் நான் காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட் இயர்ல பஸ்ல பழக்கமானாரு. ஆனால் இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியல. மழை நாள்ல ஆரம்பிச்ச எங்க காதல் மழை நாள்லயே முடிஞ்சுது. நான் அவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி சொன்னப்ப வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு மழையில அசையாம நின்னாரு. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எதுவும் தெரியாது. இந்நேரம் அவருக்கு கல்யாணம் கூட ஆகியிருக்கலாம். எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்களாவது சந்தோஷமாக இருங்க என்றாள் தூரிகா. இல்ல, உன் வாழ்க்கையை அப்படியே விட முடியாது என்றான் திலீபன். மாமா, முதல்ல உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்க நாம விவாகரத்து பண்ணிக்குவோம். அப்புறம் நான் ஒரு வேலை தேடிக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் இனியும் இடைஞ்சலாக இருக்க நான் தயாராக இல்லை மாமா என்றாள் தூரிகா. முதல்ல விவாகரத்துல நீங்க முடிவாக இருக்கீங்களா? அப்புறம் அம்மா அப்பாவுக்காக விட்டு கொடுத்தால் காலம் முழுக்க நாம் இப்படியே தான் இருப்போம் என்றாள் தூரிகா. கதவை திறந்து வந்த இளவரசனும் காயத்ரியும், இப்படி முடிவெடுக்கிறீங்களே, ஜனனி வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா என்றார் இளவரசன். அப்பா, இது என்ன ஒட்டி கேட்கிற பழக்கம் என்று கடிந்து கொண்டான் திலீபன். நீங்க தான் புருஷன் பொண்டாட்டி இல்லையா, அப்புறம் நீங்க பேசுறதை ஒட்டி கேட்டால் என்ன என்றார் இளவரசன். நாங்க எடுத்த முடிவுல இருந்து மாற போறதில்லை. நீங்க ஜனனிக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை பாருங்க. நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்றோம். இது மியூச்சுவல் டிவோர்ஸ், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாங்கிறது தான். 3-4 இயரிங்ல கிடைச்சிடும். சரி, ஏதோ பண்ணி தொலைங்க. உன் தங்கச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும் தூரிகா இந்த வீட்டை விட்டு விவாகரத்து கிடைச்சாலும் போகக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார் இளவரசன். சரிங்க மாமா என்றாள் தூரிகா. அதற்குள் ஆறுமுகம் தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரிந்து, 2 பேரும் விவாகரத்து வாங்கிறதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். உன் பையன் வேற ஒருத்தையை பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணை விட்டுட்டான் இல்ல என்று கொதித்து போய் பேசினார் ஆறுமுகம். இங்க பாருங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவங்க 2 பேரும் சேரல. உங்க பொண்ணு எவனையோ காதலிச்சிருக்காள், உங்ககிட்ட சொல்லியிருக்காள். நீங்க எல்லாத்தையும் மறைச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப அவங்களாக விவாகரத்து பண்றோம் முடிவு எடுத்துட்டாங்க. சும்மா நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தூரிகாவுக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பாள் என்றார் இளவரசன். தூரி, அவனை நீ இன்னும் மறக்கலையா? ஏண்டி இப்படி எங்க மானத்தை வாங்குற என்றாள் தமிழ்ச்செல்வி. ஏம்மா, நாங்க சந்தோஷமாக வாழலை என்றாலும் பரவாயில்லை. நீங்க நினைச்சது நடக்கணுமா? மாமாவும் விருப்பம் இல்லாம தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்க எங்களை பெற்றவங்க தான். எங்க வாழ்க்கையில விளையாடுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இவ்வளவு நடந்த பிறகும் நீங்க இப்படி சொல்றது தான் கஷ்டமாக இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நாங்க ஒரே ரூம்ல கணவன் மனைவியாக வாழாம இருக்கோம். என் மனசுல அவரை புருஷனாக பார்க்க முடியல. மாமாவும் என்னை பொண்டாட்டியாக பார்க்கல. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படித்தான் இருப்போம். மனசு இணைஞ்சால் தானே திருமணம் நல்லா இருக்கும். இருமனம் இணையிறது தானே திருமண வாழ்க்கை. மனம் இணையாமல் வாழறதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது என்றவளை பார்த்த தமிழ்ச்செல்வி, உன்னை படிக்க வச்சதுக்கு எங்களுக்கு நல்லாவே பாடம் நடத்துற என்றார். இவ்வளவு சொல்லியும் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க என்றவளை பார்த்து,
எக்கேடாவது கெட்டு போடி, புருஷனை முன்னானையில முடிஞ்சு வச்சுக்க தெரியல, பெருசாக எங்களுக்கு பாடம் நடத்துகிறாள் என்றாள் தமிழ்ச்செல்வி. எப்படி முடிஞ்சு வச்சுக்கிறது? அவருக்கு என் மேல விருப்பம் இல்லாமல் இருந்திருக்காரு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சினிமா நடிகை மாதிரி டான்ஸ் ஆடி முடிஞ்சு வச்சுக்கணுமா என்றவளை பார்த்து முறைத்தாள் தமிழ்ச்செல்வி. நீ அவ்வளவு தூரத்துக்கு போறன்னு நானும் பார்க்குறேன் என்றாள் தமிழ்ச்செல்வி. என் வழி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி என் பயணம் நிறைய தூரம் இருக்கு அம்மா என்றாள் தூரிகா. தாமரை செல்வி ஆறுமுகத்துடன் அங்கிருந்து சென்றாள். அன்று எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்ட ஜனனி திலீபன் தூரிகாவிடம் வந்து, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சுனந்தன் மாமாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றவளை ஆச்சரியமாக பார்த்தார்கள் இருவரும். சுனந்தனையா என்றாள் தூரிகா. ஆமாம், உங்க தம்பியும் நானும் உயிருக்கு உயிராக விரும்புகிறோம் என்றவளை பார்த்த திலீபன், அதுக்கு இப்போ நம்ம அப்பா அம்மாவும் தூரிகாவோட அப்பா அம்மாவும் சம்மதிக்கணுமே என்றான் திலீபன். அனியோட அப்பாவுக்கு தெரியும், இங்கதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது என்றாள் ஜனனி. சரி, நானே பேசுறேன் என்றான் திலீபன். அடுத்த 2 நாளில் திலீபன் ஜனனி சுனந்தனை பற்றி பேசியதற்கு இளவரசன் காயத்ரி எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தார்கள். தூரிகா வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படல, இதை வச்சு அவங்க ஏதாவது கஷ்டப்படுத்தினால் என்ன பண்றது என்றார் காயத்ரி. அம்மா, ஜனனி சுனந்தனை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல தெளிவாக இருக்காள் என்றான் திலீபன். இந்த காலத்து பிள்ளைங்க சொல்றதைத்தான் நாம கேட்க வேண்டியிருக்கு. உங்க அப்பா போய் பேசுவார் என்று சொல்லிவிட்டு சென்றார் காயத்ரி. திலீபனும் தூரிகாவும் கோர்ட்டில் மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்க அவர்களுக்கான லாயரை பார்த்தார்கள். தூரிகாவும் திலீபனும் நவீனா என்ற லாயரை பார்த்து பேசினார்கள். 2 பேரும் நல்லா யோசிச்சுக்கங்க என்றவரை பார்த்து, யோசிச்சிட்டோம் மேடம் என்றார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டார் நவீனா. அவர்கள் இருவரும் நடந்ததை சொல்ல, மனசின் மேல் மாறாதா என்றவரை பார்த்த தூரிகா, இல்ல, அவர் விருப்பப்பட்ட பொண்ணோட வாழட்டுமே என்றாள் தூரிகா. இதுக்கு மேலேயும் காலம் கடத்த விருப்பம் இல்லை என்றவளை பார்த்த நவீனா, சரி, 2 பேரும் தெளிவான முடிவோட இருக்கீங்க இல்ல, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடுறேன் என்ற போது அங்கு ஒரு குழந்தையை பிடிக்க ஓடி வந்தான் சித்தார்த். மம்மி என்று ஓடி வந்த பாரதியை பார்த்து நவீனனை தூக்கி வந்த சித்தார்த், அக்கா, இந்த வானரங்களை நீயே சமாளி என்றவனை பார்த்து சிரித்தாள் நவீனா. என்ன பண்ணீங்க உங்க மாமாவை என்று சிரித்தாள் நவீனா. சித்தார்த் தூரிகாவை பார்த்தவன் நவீனனை இறக்கிவிட்டு, தூரி என்றான் சித்தார்த். அவள் திரும்பி பார்த்தவள் அப்படியே எழுந்து நின்று சித்து என்றாள். திலீபன், தூரி, இவர்தான் சித்தார்த்தா என்றவனை பார்த்தவள், சித்தார்த்து தான் என்று நீங்க எப்படி இங்க என்றாள் தூரிகா. நவீனா அவளை பார்த்து, அவன் என் தம்பிதான் தூரிகா என்றாள். திலீபன் அவனை பார்த்து, ஐயம் திலீபன் என்று கை கொடுத்தான். தூரிகா நவீனாவிடம், சரிங்க மேடம், நீங்க அடுத்த ப்ரொசீஜர் பாருங்க, எப்போ வரணும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். திலீபன் சித்தார்த்திடம் சொல்லிவிட்டு சென்றான். அக்கா, அவங்க எதுக்கு வந்தாங்க என்றான் சித்தார்த். அவங்க 2 பேரும் மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும் என்ற நவீனா, ஏ சித்து, அவன் நீ விரும்பின தூரிகாவா என்றவளை பார்த்தவன், என்றான் சித்தார்த். டேய், அந்த பொண்ணும் அவ புருஷனும் இதுவரைக்கும் சேரவே இல்லையாம். அந்த திலீபன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானாம். அதனால அவனாவது நல்லா இருக்கட்டும்னு இவ விவாகரத்து கொடுக்கறேன்னு வந்திருக்காள். அப்படியா அக்கா, பாவம் என் தூரி என்றவனை பார்த்து, நீ ஸ்ட்ராங்காக இல்லடா, நீ ஸ்ட்ராங்காக எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். பாவம், அவளால உன் முகத்துல கூட முழிக்க திராணி இல்லை. இந்த 1 வருஷம் அவன் கூட வாழ முடியாம, உன்னையும் மறக்க முடியாம இப்ப டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காள். நிஜமாவா சொல்றக்கா என்றான் சித்தார்த் கவலையுடன். அவங்க வந்து அதை பார்த்த இல்ல, இந்த கேள்வி கேட்குற, 2 பேரும் டிவோர்ஸ் கேட்கறதால சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிடும். அக்கா, நீ அவங்களை சேர்ந்து வாழ சொல்றது தானே அக்கா என்றவனை பார்த்து, உனக்கு ஏதாவது இருக்கா? அந்த திலீபன் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை லவ் பண்றாராம். இவ அவரால் சந்தோஷமாக இருக்கட்டும் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாள் என்றாள் நவீனா.
அவன் எதுவும் சொல்லாமல் அவன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான் சித்தார்த். நீ எங்கேயோ நல்லா இருக்கன்னு நினைச்சேன், நீயும் நல்லா இல்லையா என்று நினைத்து கொண்டான். அவளை ஒரு மழை நாளில் பஸ்ஸில் முதலாக பார்த்தது ஞாபகம் வந்தது. அவள் மழையில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து, நீங்க உட்காருங்க என்றான் சித்தார்த். பரவாயில்லை என்றவளை பார்த்து, வேற யாரும் உட்காருவதற்கு முன் உட்காருங்க என்றான் சித்தார்த். அவளும் அமர்ந்தாள். அவள் இறங்கும் இடம் வர, சார் நீங்க உட்காருங்க என்று எழுந்தாள். அவள் போவதை பார்த்தான். அவள் இறங்கி நின்று அவனை பார்த்தாள். அவளை பார்த்து புன்னகைத்தான். அவள் அவனை பார்த்து விட்டு போனாள். மறுநாளும் காலேஜ் முடிந்து விட்டு நின்றவளுக்கு இடம் பிடித்து வைத்தான் சித்தார்த். அவள் வந்தவளை பார்த்து ஜன்னல் பக்கமாக நகர்ந்து உட்கார்ந்து ப்ளீஸ் என்றான். அவனை பார்த்து சீட் நுனியில் உட்கார்ந்தாள் தூரிகா. நீங்க ஜன்னல் பக்கமாக உட்கார்ந்துக்கங்க என்றான் சித்தார்த். இல்ல சார், நான் முன்னாடி இறங்கணும், இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் என்று கொஞ்சம் நகர்ந்து அமர்ந்தாள் தூரிகா. அவளை பார்த்தவன் உங்க பேரு என்றவனை பார்த்தாள். எதுவும் சொல்லாமல் அவள் ஸ்டாப் வந்ததும் இறங்கி போனாள். அவளை பார்த்தவனை பார்த்தாள். மழை வருவது போல் இருக்க அவனும் அந்த ஸ்டாப்பில் இறங்கினான். அவள் அவனை பார்த்து விட்டு நடக்க ஆரம்பித்தாள். ஏங்க, என் பேர் சித்தார்த். நான் லா காலேஜ் படித்து முடிச்சிட்டு ஒரு பெரிய லாயர் கிட்ட ஜூனியராக ஒரு வாரமாக போறேன் என்றவனை பார்த்து, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க என்றாள் தூரிகா. எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சது. இனிமேல் மழையை பார்த்தாலே உங்க ஞாபகம் தான் வரும். எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்த்தால். உங்களுக்கு எதுவும் தோணலையா என்றான் சித்தார்த். இது என்ன, பார்த்ததும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றீங்க என்றாள் தூரிகா. எனக்கு தோணினதை தான் சொன்னேன். மழை வருது என்று அங்கு ஒரு கடையில் போய் நின்றாள் தூரிகா. அவனும் போய் நின்றான். சிறிது நேரத்தில் மழை விட்டதும் அவனை பார்த்து கொண்டே கிளம்பினாள். அதன் பிறகு 2 நாட்கள் அவள் வரவே இல்லை. அவன் பார்த்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா என்று நினைத்து கொண்டான் சித்தார்த். 3வது நாள் வந்திருந்தாள். அவன் அவளை பார்த்தான். முகம் கொஞ்சம் டல்லாக இருக்க அவன் பக்கத்தில் வந்தவளை பார்த்து அவன் எழுந்தான். அவள் அமர்ந்தாள். அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண் எழுந்து செல்ல அவனை பார்த்து உட்காருங்க என்றாள். அவன், நீங்க என்னை தப்பாக நினைச்சிட்டீங்களா என்றவனை பார்த்தாள். இல்ல, எதுக்கு உங்களை தப்பாக நினைக்கணும் என்றவளை பார்த்து, நீங்க 2 நாள் ஏன் வரல என்றான் சித்தார்த். உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருந்தது, மழையில நனைஞ்சேன் இல்ல அதான் என்றாள். இப்ப எப்படி இருக்கு என்றவனை பார்த்தவள், பரவாயில்ல என்றாள் தூரிகா. உங்க பேர் இப்பவாது சொல்லலாமே என்றவனை பார்த்து தூரிகா என்றாள். உங்களுக்கு என்னை பிடிக்கல இல்ல, அப்படி சொல்ல முடியாது என்று சிரித்தாள் தூரிகா. அவன் அவளை பார்த்து, அப்போ உனக்கு என்னை பிடிச்சிருக்கா தூரிகா என்றான் ஆசையாக. அப்படியும் சொல்ல முடியாது என்று அவளை பார்த்தான். அவள் அவனை பார்த்து சிரித்தாள். அவர்களது காதல் அந்த மழை நாளில் தொடங்கி இருவருக்குள்ளும் காதல் வளர்ந்தது. ஆனால் தூரிகாவின் படிப்பு முடிந்ததும் திலீபனுக்கும் தூரிகாவுக்கும் கல்யாணம் பேச அவள் தன் காதலை பற்றி எவ்வளவு சொல்லியும் ஆறுமுகம் தமிழ் செல்வி கேட்கவில்லை. விஷம் குடித்து விடுவேன் என்று மிரட்டினார்கள். சித்தார்த்திடம் சொல்ல போனாள் தூரிகா. அவன் அவளுக்காக ஒரு காபி ஷாப்பில் காத்திருந்தான். அவளை பார்த்தவன் அவள் கண்கள் அழுது சிவந்திருப்பதை பார்த்தான். என்னாச்சு, யாராவது திட்டினாங்களா என்றவனை பார்த்தவள் தேம்பி அழுதாள்.